ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்னடா கேமரா அந்த இடத்துல பறக்குதுன்னு வச்சுக்காதீங்க. நம்மளோட ஸ்டாண்டு வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால ட்ரைபேட் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும். வணக்கம்டா மாப்ள. அந்த ட்ரைபேட்லயும் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது கை ஷேக் ஆகுது. ஸோ அதனால வந்து பேலன்ஸுக்கு ஒரு இதில் வந்து முட்டு கொடுத்துட்டு பேசுறோம். ஓகேங்களா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா ஸ்கேமர்ஸ் வந்து எந்த அளவுக்குலாம் முட்டு கொடுத்து ஸ்கேம் பண்றாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். திருடர்களால வந்து ஏமாத்தப்பட்டிருக்காங்க. சில பேர் ஏமாறாம இருக்க தடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஸோ அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். எதனால இது வித்தியாசமான கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும்னா, ஸ்கேமர்ஸ் எந்த அளவு டெவலப் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். எதனால அந்த இடத்துக்கு திடீர்னு நான் பேசுறேன், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில எந்திரிச்சோடனே ஒரு காமெடியான விஷயம் பார்த்தேன். அந்த வீடியோ பத்தி, அந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லா பேச போறோம். ஃபர்ஸ்ட் இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கேமர்ஸ் வந்து எந்த பாதையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நான் சொல்றேன். 8 மேலே உள்ள 16 நபர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு படிக்கு மேல போயிட்டு வீடியோ கால் பண்ணுவாங்க. இது ஒரு நம்பர் ரேண்டமா கால் பண்ணுவாங்க நமக்கு. நம்ம கால் அட்டன் பண்ணோன்னா யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்புக்கோ இல்லை நம்ம ஒரு மெயிலுக்கோ ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபாசமா நம்ம ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வரும். இது வந்து அடுத்த கட்ட விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் அனுப்புவாங்க. பணம் அனுப்பிட்டு ஃபோன் பண்ணுவாங்க. ஆனா அந்த மாரி நாங்க அந்த மாரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. அந்த காச வந்து நான் ஹாஸ்பிட்டல் அனுப்புறதுக்கு பதில் நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன். இல்ல ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்கு பதில் உங்களுக்கு அனுப்பிட்டேன். நான் ஒரு நம்பர் அனுப்புறேன். அந்த நம்பருக்கு வந்து திரும்பி எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? சரி சென்டிமெண்டா பேசுனாங்களே, தாய் பாசம் உள்ளவங்கன்னு நினைச்சா, அந்த பயபக்திங்க இப்படிலாம் என்ன எப்படிலாம் பேசி நம்மள வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரமோ அந்த மாரி வந்துருவாங்க. இதனால என்ன ப்ரோ லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து அவங்க சொன்ன நம்பர் வந்து ஒரு 500 இல்ல 100 வச்சுங்களேன் அனுப்பி விட்டுருப்பானோ. ஆனா அவங்க அனுப்புறதுல வந்து செட் பண்ணி ஒரு அமௌண்ட் அனுப்பலாம். அப்படி செட் பண்ணும்போது 500 பதிலா 5000 அனுப்பிடுவாங்க. ஸோ இதுல நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் காசை இழந்தவங்க இருக்காங்க. மறுபடியும் நம்ம போன் அடிச்சாலோ இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் இருக்காது. இப்போ 3 விஷயம் பார்த்துட்டோமா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. 4வது விஷயம் தான் ட்ரெண்ட். இப்ப நம்ம நாள் டைரக்டா சைபர் கிரைமோடே வந்திருக்காங்க. எப்படின்னா, நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். டைரக்டா ஃபர்ஸ்ட் ஒரு போன் வரும். இந்த மாதிரி நான் வந்து ஃபெடெக்ஸ்ல இருந்து பேசுறேன், இல்ல வந்து டிடிடிசில இருந்து பேசுறேன், கொரியர் சர்வீஸ்ல இருந்து பேசுறேன் சார். உங்க பேர்ல இருந்து வந்து மும்பைல இருந்து நீங்க வந்து பார்சல் அனுப்பியிருக்கீங்க தாய்வானுக்கோ இல்லைன்னா வந்து தாய்லாந்துக்கோ இல்ல எதுக்கோ நீங்க அனுப்பியிருக்கீங்க. அந்த பார்சல்ல வந்து இல்லீகலான ஐட்டம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இல்லீகலான ஐட்டம் அதுல வந்து 5 கிலோ துணி, அப்புறம் வந்து 5 ஏடிஎம் கார்டு, 10 ஏடிஎம் கிரெடிட் கார்டு ஏதோ ஒரு சம்திங் வாய்க்கு வந்தெல்லாம் அடிச்சு விடுவாங்க. எல்லாம் சொல்லிட்டு சார் அதனால அனுப்பவே இல்லை அப்படின்னா, இல்லை சார் உங்க பேர் இதுதான், நீங்க அனுப்பியிருக்கீங்க, உங்களோட ஃபோன் நம்பர் இதுதான் கரெக்ட். ஏன்னா ஃபோன் நம்பர் வச்சனால தான் ஃபோன் நம்பரையும் சொல்றாங்க, நம்ம பேரையும் சொல்றாங்க. கரெக்ட்டுங்களா? ஃபோன் நம்பரும் சொல்லிட்டாங்க, பேரும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை சார் நாங்க யாரோ ராங்கா அனுப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல உங்க பேரு உங்க ஃபோன் நம்பர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க பொருள் அனுப்புனால என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்க மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. இதை வந்து மும்பை கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து உங்களை நம்பரை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க என்ன பண்றீங்கன்னா சைபர் கிரைமுக்கு வந்து நாங்க உங்களை காலை கனெக்ட் பண்றோம், நீங்க டைரக்டா சைபர் கிரைமுக்கு பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் நம்பரு நம்மளோட பேரு எல்லாமே அப்படியே ஒரு இது வரும் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே வந்து ஐவிஆர் வாய்ஸ் டீப் சவுண்டோட அப்படியே அந்த கஸ்டமர் கேருக்குலாம் கால் பண்ணா காத்திருந்தமைக்கு நன்றி சம்திங் இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து செட் பண்ற வாய்ஸ் சிஸ்டம்ல பேசி வைக்கணும். அந்த மாதிரி ரெக்கார்ட் வர வாய்ஸ் வந்து போட்டு விட்டுருவோம். போட்டு விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க ரேண்டமா நமக்கு பேசுவாங்க, எதனால வந்து சைபர் கிரைமை நீங்க தொடர்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? இல்ல சார் நாங்க இந்த மாதிரி எதுவும் கனெக்ட் பண்ண சொல்லல, நாங்களா உங்களை கூப்பிடல, இந்த மாதிரி பார்சல் அனுப்பியிருந்தோம், அந்த பார்சல்ல வந்து என்னோட பேரு அட்ரஸ் சொல்லியிருந்தாங்க, நான் ஏதோ ஒரு இல்லீகலா ஐட்டம் கொடுத்துருந்தேன், இல்லீகலான பார்சல் சென்ட் பண்ணியிருந்தேன், அதனால வந்து என் மேல எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்களா, நீங்க என்னன்னு பாருங்க சார். நம்ம சொல்லுவோமா? போலீஸ் ஆஃபீஸர் நம்பி தானே நம்ம சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியா ஓகே நான் வந்து இதை செக் பண்ணி சொல்றேன், எஃப்ஐஆர் நம்பர் சொல்லுங்க. இந்த விஷயம் எல்லாமே மெயினா வந்து
நார்த் இந்தியால தான் நமக்கு பேசுற மாதிரி ஹிந்திலேயோ இல்லைன்னா வந்து இங்கிலீஷ்லயோ தான் பேசுவாங்க. தமிழ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்பதான் நம்ம நம்புவோம். மும்பைல இருந்து கால் பண்ணியிருக்காங்க, ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்புவோம். தமிழ்ல பேசினா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டே இருப்போம். நம்ம அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருப்போம். பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க எஃப்ஐஆர் நம்பர் கொடுங்கம்பாங்களா. நம்ம என்ன பண்ணோம், அந்த எஃப்ஐஆர் நம்பரை வந்து கொடுத்துருவோம். அவங்க சொன்ன எஃப்ஐஆர் நம்பரை கொடுத்தா நம்மளே தப்பா கொடுத்துருந்தா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயாஸ் உங்க பேர்ல வந்து இந்த மாதிரி வந்து இதா இருக்குது. காரணம்னா நீங்க வந்து இல்லீகலான இதை வந்து நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க. அதுல வந்து இந்த இந்த 5 கிலோ துணி இருக்கு, 700 கிராம் சம்திங் 1 கிலோ கிட்டனா இந்த மாதிரி நீங்க பொருள் வச்சு சம்திங் அந்த பொருளை வந்து நீங்க அனுப்பிடுறீங்க. எந்த பொருள் அவங்க இல்லீகல்னு சொன்னாங்களோ அந்த பொருளை சொல்றேன். அந்த பொருள் நீங்க வச்சிருக்கிறீங்க. அது இல்லாம 8 இல்லைன்னா 10 கிரெடிட் கார்டு இருக்கு, அரெஸ்ட் பண்ண போறோம். இது இல்லாம உங்களுக்கு இதுல வந்து எவ்வளவு தெரியுமா ஃபைனு, 5 லட்ச ரூபா ஃபைனும் 10 வருஷம் ஜெயிலு அப்படின்லாம் உருட்டி விடுவாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அதை நான் அனுப்பவே இல்லை சார் அப்படின்னு கதறுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல நீங்க தான் அனுப்பியிருக்கீங்க, உங்க போன் நம்பர் இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, உங்க பேரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா, சார் இதை நான் அனுப்பவே இல்லை சார் நம்புங்கும்போது, சரி ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஹெட் ஆஃபீஸர் ஒருத்தன் இருப்பான். அவன்லாம் சும்மா அந்த மாதிரி ஒரு ஆளுங்க தானே. ஹெட் ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தன் பேசுவான். இந்த மாதிரி வந்து சொல்லுங்க, என் பேரு இது, நான் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க, இதுக்கு எவ்வளவு தெரியுமா தண்டனை, இது எவ்வளவு தெரியுமா ஃபைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், இதோட டபுள் மடங்கா சொல்லுவான், மாத்தி சொல்லுவான். இப்போ 5 லட்ச ரூபா ஃபைனும் 10 வருஷம் ஜெயிலுன்னு சொன்னாங்களா, அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், 10 வருஷம் ஜெயிலும் 5 லட்ச ரூபா ஃபைன்னு மாத்தி சொல்லிடுவான். இல்லைன்னா டபுள் மடங்கு சொல்லிடுவான். இதை பார்த்தோன்னா நம்ம ஆளுங்களுக்கு என்ன பயம் வரும், இல்ல சார் நான் பண்ணல சார், நிஜமா நான் அனுப்பலங்கும் போது, ஓகே அப்ப நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, இந்த இந்த சிம்மையோ இல்ல இந்த ஆதார் கார்டை எதுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து இது நீங்க அனுப்பலன்னா உங்க பேர்ல யாரோ ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க, யாரோ வந்து நீங்க இல்லாம யாரோ உங்க பேரை மிஸ்யூஸ் பண்றாங்க, நீங்க யார சிம் கார்டு ரீசெண்டா எடுத்தீங்களா, ஹோட்டல் புக் பண்ணீங்களா, இல்ல வேற எதுவும் அந்த ஆதார் கார்டை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதோட பேரை பர்டிகுலரா சொல்லி நம்ம நம்ப வைக்கிறதுக்கு மூளை செலவைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அதை கேட்டு நம்ம ஆளுங்க உஷாரா இருந்துட்டோம், நமக்கு தெரியாத எந்த ஒரு போன் வந்தாலும் நம்ம உஷாரா இருந்துட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம். இதுக்கு இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியாத நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணி நம்ம பேசுறோங்கிறப்ப நம்மளோட பயத்தை வெளிக்காட்டிக்க கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அவங்க பேசுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் பயமுறுத்தி இவனோட அந்த பயத்திலேருந்து நம்ம காசை கறக்கணும். இதுக்கு நான் இவ்வளவு டீட்டெயிலா இந்த வீடியோ போறேன்னா இது ஒரு அவேர்னஸ். ரொம்ப பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. அந்த விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். மெயினா வந்து நீங்க டார்கெட் பண்ற ஆள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர், இன்ஜினியர், காசு வந்து யார்கிட்ட இருக்கு, யாரு வந்து சொகுசா வாழ்றாங்க, யார்கிட்ட நிறைய காசு கையில புழங்குதோ அவங்கள தான் நீங்க டார்கெட் பண்றாங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து, நம்ம ஒரு தப்பு பண்ணலன்னா அது இன்னைக்குமே நம்ம பயப்படக்கூடாது. நம்ம பண்ணாத தப்புக்கு ஒருத்தன் சொன்னானா நம்ம அந்த இடத்துல யோசிக்காம இந்த விஷயம் நான் பண்ணல, அதை பண்ண முடியும்னா அதை பண்ணிக்கோ அப்படின்னு போயிருங்க. அதுக்கு மேல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க, ரொம்ப நம்மளை வந்து தொல்லை பண்ணாங்க, அதுக்கு மேல நம்ம ரொம்ப தொல்லை பண்ணாங்கன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த நம்பரையும் இதையும் கொடுத்துட்டு ஒரு இந்த மாதிரி இந்த நம்பர்ல இருந்து கால் பண்றாங்க சார்னு சொல்லி முடிச்சிருங்க. இல்லைன்னா என்ன தெரியும் பண்றீங்க, அவங்க மறுபடியும் கால் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி அங்க உள்ள போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி டீட்டெயில் சொல்லிருங்க. 10 நிமிஷம் கரெக்டா அவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதுக்கு அப்புறம் அட்டன் பண்ணி அந்த சார் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுலயே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன் நான் அதை சொல்றேன்னா, நம்மளோட பயம் வந்து அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தெரியாத விஷயத்துல தலையிடவே கூடாது. நம்ம வந்து இல்லீகல் மற்ற விஷயம் சொன்னோம்னா, ஆஹா ஐயோ மாட்டிக்கிட்டோமே, இதுக்கு ஏன் பயப்படுறீங்க, நீங்க ஒரு தப்பு பண்ணல உங்களுக்கு தெரியுங்களா, அதோட முடிஞ்சிருச்சு. அடுத்தவங்க சொல்றாங்க, அடுத்தவங்க பண்றாங்க சரி. இது மட்டும் இல்ல, வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமே அவன் அதை சொல்லிட்டான் அதை நம்மளால செய்ய முடியாது, இவன் இதை சொல்லிட்டான் இதை நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிற இந்த நினைப்பே நமக்கு வரக்கூடாது. நம்மளால முடியும், நம்ம தோக்குறோம் ஜெயிக்கிறோங்கிறது நம்ம தான் யோசிக்கணும். சரிங்களா, நமக்கு இந்த விஷயம் செய்ய முடியுமா, முயற்சி பண்ணலாம், தப்பு இல்லை. அதை முயற்சி பண்ணி தோத்தாலும் எனக்கு எதுவுமே தெரியலனாலும் அந்த விஷயத்த நான் முயற்சி பண்ணேன், அதோட முடிஞ்சிருச்சு. மற்றவங்க சொல்றாங்கன்னா, நானாவது அந்த வீடியோ இப்போ என்ன ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுங்க, என்னடா வீடியோ எடிட் பண்ற, சவுண்டு வரல, என்னடா வீடியோ எடிட் பண்ற, ஷேக்கா, இதுதான் சொல்றாங்கன்னா நான் வந்து முடிஞ்ச அளவு சரி ஓகே என் மேல உள்ள ஒரு பாசத்திலேயோ ஒரு உரிமையிலேயோ சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்டுக்கணும். அந்த கலாய்க்கிற மாதிரி சில தற்கூரிகள் பேசுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தற்கூரிக்கெல்லாம் எப்படி தக்லைஃப் கொடுக்கணும்னா, நானாவது வீடியோ ஒன்று போடுறேன், நீ அந்த வீடியோ கூட போடாம என்னை பத்தி குறை சொல்ற பத்தியா அப்படின்னு சொல்லி சைலண்டா போயிடும். இப்படிப்பட்ட ஒரு பயபிள்ளைங்க வந்து அந்த டீம்ல வந்து ஒரு டீம் மாட்டிருக்கா இல்லை அவங்களே மாட்டிக்கிட்டான்னு தெரியல. நம்ம அதை பார்க்கும் போது எனக்கு சரியான காமெடி, இப்படி இல்லாம வந்து ஸ்கேம் பண்றாங்க, இது நமக்கு புதுசா இருக்கு. இப்படி வந்து ஒரு தடவை அந்த பயவில்லைங்க எங்க மாட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் அவர் வந்து வீடியோ போட்டிருந்தாப்புல.
இன்னைக்கு காலையில ஒரு 8-9 மணி இருக்கும். மொபைல்ல வீடியோ யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து கேரளா போலீஸ் ஆபீசருக்கே அந்த பயபுள்ளைங்க வந்து கால் பண்ணி டைரக்டா பேசியிருக்காங்க. ஆடியோ காலில் பேசின வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்திருக்கான். அப்புறம் வீடியோ கால் வரணும்னா போலீஸ் தானே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கேரளா போலீஸ் வந்து வீடியோ கால் அட்டன் பண்ணி ஸ்கைப்ல பார்த்தா இங்க மாதிரியே அங்க ஒருத்தன் வீடியோ கால்ல வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கான். இதை பார்த்தோன்னே இவங்க பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே வீடியோவா எடுத்து நியூஸ் சேனல்ல போட்டு மக்கள் வந்து எல்லாருமே என்ன பண்ணணும்னா, எப்போதும் வந்து உங்களுக்கு இப்படின்னா ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கு அது தெரியப்படுத்துங்க. ஏன்னா எனக்கே இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்கணும் முதல்ல தெரியாது. நான் அவங்களோட வீடியோ பார்த்து நான் கத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி எல்லாருமே விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது புதுசா கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு இப்படிதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா வந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல மேலும் வந்து சுவாரஸ்யமான கண்டென்ட்லாம் இனிமே வந்து வீடியோவா போடுவேன்.